உங்களையும் ஒரு சீஃப் கெஸ்டா மேலே இருக்குன்னு தான் எங்களோட ஆசை. அதே மாதிரி நீ நிறைய ஒர்க் பண்ணிருக்க, அது நீ போற காலேஜ் நல்ல காலேஜா இருக்கணும், புரியுதா? அதுக்கு நிறைய மார்க் வேணும். ஒரு நல்ல குரூப், நல்ல ஒரு கேம்பஸ் உள்ள காலேஜ் சேர்ந்தாலே உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை, அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்க பேரண்ட்ஸ் சார் ஒண்ணுமே இல்லை, இந்த 2 மாத காலங்கள் மார்ச் 25 நாங்க அவங்க கூட இருக்க போறோம். நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன்னா பசங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, படிச்சதை விட்டுதான், அதை கேட்டா ரிவைஸ் பண்ணங்கிறான், படிக்காத புதுசா படிக்க முடியலங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு இது இருக்கு. அதனால எங்களுக்கு பிப்ரவரி மாசம் வரைக்குமே பசங்க எல்லாருமே வரட்டும். தயவுசெய்து நம்பர் கொஞ்சம் எக்ஸாம் ப்ராக்டிகல் முடிஞ்ச உடனே வந்து இல்ல சார் நான் பாத்துக்கிறேன், நான் வீட்டுக்கு அழைச்சிக்கிறேன், தயவுசெய்து வந்து கேட்காதீங்க. எங்களுக்கு அந்த 3rd டிவிஷன் எழுதிட்டு பசங்க தயவுசெய்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஏன்னா சார் உங்களுக்கு எப்படி உங்க குழந்தைங்க முக்கியமோ அதே மாதிரி நாங்களும் அவங்களை எங்க குழந்தைங்க தான் பாக்குறோம். நாங்க அவங்க முன்னேறி தான் பாக்குறோம். கண்டிக்கலாம் சத்தம் போடலாம், ஆனா லாஸ்டா ஒண்ணு அவனை சரி பண்றதுக்கான விஷயத்தை மட்டும் தான் பார்ப்போம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு மேல வேணும். ஏன்னா எங்க கூட ஒருத்தர் ஏதோ ஒன்று அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்போம், இதை பார்த்தியா அதை பார்த்தியான்னு கேட்போம். அவன்கிட்ட பேச அவன் திரும்ப எழுதுறது அது அவனுக்கு கிடைக்கும். வீட்டில் உட்காந்து படிச்சுட்டே இருந்தானா படிச்சதை ரீகால் பண்ணி பார்க்காம எழுதாம அவனுக்கு என்ன தப்பு பண்றது புரியாம போயிடும். அதனால தயவுசெய்து 3rd டிவிஷன் வரைக்கும் பசங்க எக்ஸாம் ப்ராக்டிகல் முடிஞ்சு வரட்டும். அது மாதிரி எக்ஸாம் நேரத்தில் எங்களுக்கு இப்ப வேலை இருக்கு.